அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பு பற்றி பேச போகிறோன்னா பார்ஷியாலிட்டி, அதாவது பாகுபாடு. எந்தெந்த இடங்களில் பாகுபாடு இருக்கக்கூடாதோ அந்த இடங்கள்ல எல்லாம் இப்போது ரொம்ப அதிகபட்சமான பார்ஷியாலிட்டி நடக்குதுங்க. இதை நான் உண்மையாக அனுபவிச்சிருக்கேன். அதே போல் நீங்களும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டதை விட அவங்கவுங்க லைஃப்லேயே அனுபவிச்சிருப்பீங்க. அது என்னென்னா, மெயினான இடம் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் இருந்து எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு இடங்கள்லையும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அடுத்தபடியாக நம்மகிட்டேருந்து குழந்தைங்க வெளியே போகிற இடம்னு பார்த்தா ஸ்கூல். அங்கேருந்தே இந்த பார்ஷியாலிட்டி ஆரம்பிக்குது. என்ன கோயிலில், அப்புறம் பொது இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் நிறைய விதமான பார்ஷியாலிட்டி பார்த்தாச்சு. இதெல்லாம் கூட ஒரு விதத்தில் சரி போகட்டும் அப்படின்னு ஜீர்ணிச்சிக்கலான்னு பார்த்தா வீடுகள்லையே பார்ஷியாலிட்டி. அதாவது நம்மளுக்கு 2 குழந்த, 3 குழந்த, 4 குழந்தை, எத்தனை குழந்தை இருந்தாலும் அது எல்லாமே நம்மளோட குழந்தை. அந்த ஒரு எண்ணங்களே எல்லாத்துக்கிட்டையும் இல்லாமல் போயிடுச்சு. பையங்களாகட்டும் பொண்ணுகளாகட்டும், இல்லை ஒரே வீட்டில் பையன் பொண்ணு 2 இருந்தாலும் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு பார்ஷியாலிட்டி. உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் விருப்பமாக அன்பாக உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, பார்க்குறீங்க, செய்யறீங்க. அந்த இன்னொரு மனசு ஏங்கும், தவிக்கும். அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் பாவக்கணக்கில் தாங்க சேரும். நம்ம சொல்கிறோம், நம்ம செஞ்ச பாவங்கள் கர்மாக்களாக வருது, தொடருது, நம்மளை துன்புறுத்துது அப்படின்னு. அதையெல்லாம் வேறு யாரும் ஏற்படுத்தி கொடுக்கறதே இல்லை. நீங்களே தான் ஏற்படுத்திக்கிறீங்க. உங்கள் குழந்தைகிட்டையாகட்டும், உங்களோட பையன் பொண்ணுங்க எல்லாத்துக்கிட்டேயும் நீங்கள் எந்த அளவுக்கு பாகுபாடு காமிச்சு, அதாவது பார்ஷியாலிட்டி காமிச்சு வளர்த்துறீங்களோ அது மாதிரி தானே அவங்களும் திருப்பி நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் திரும்பி பல மடங்காக நம்மளுக்கு வரும். அப்படிங்கும்போது நீங்கள் அன்பை கொடுத்து ஒரு நல்ல விதமாக அவங்கள அனுசரித்து வளர்த்துருந்தீங்கன்னா திரும்ப அவங்க உங்களை எந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் நிறைய உள்குத்து இருக்குது. நிறைய பேர் அவங்களோட சுயநலத்துக்காக நிறைய பேரண்ட்ஸை அவங்களோட வலையில் இழுத்து வச்சு பார்க்குறாங்க. அது என்னென்னா இப்பெல்லாம் தெரியாது, காலச்சக்கரம் சுழண்டுக்கிட்டே இருக்குது. திருப்பி அவங்க இதே பேரண்ட்ஸு பிள்ளைங்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது இதோட அடி வலி எல்லாம் பெருசாக இருக்கும். அதை நம்மெல்லாம் பார்க்கத்தான் போகிறோம். பார்ஷியாலிட்டி ரொம்ப ரொம்ப தப்புங்க. அந்த பார்ஷியாலிட்டியை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டுங்க. என்னை பொறுத்தளவில் காட்டாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்.